ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் நேரம் நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. அப்போ தான் ஆயில் வந்து இன்ஜினுக்கு பாப்பப் ஆகும். டூ10 எடுத்துருக்கோம், அந்த வண்டிக்கு பிபிஎஃப் ஓட்ட தாங்க போகிறோம். அதுக்கு யாருமே ரோட்டை பார்த்துட்டே வரமாட்டேங்கிறாங்க. எங்கேயோ பார்த்தா தான் அதோட அழகு, அதோட மதிப்பு எல்லாமே. சொல்ல வர கருத்து என்னென்னா, எதுவாக இருந்தாலும் வண்டியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கு. கீழே போட்டோம், கீழே வச்சிட்டோம் அப்படின்னாலே அது அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புதுசாக ஒரு எக்ஸ்பல்ஸ் டூனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள் நம்ம சேனலை. எதுக்குடா பிபிஎஃப் ஓட்டுற அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவில் போட்டிருப்பேங்க, பிபிஎஃப் நம்ம வண்டிக்கு ஒட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா பிபிஎஃப் ஒட்டாமலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா மைனராக ஸ்க்ராச்சஸ் விழுந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. கேட்சிக்கும் நான் அப்படி தான் பிபிஎஃப் ஓட்டினேன். ஸோ இந்த வண்டிக்கும் அதே மாதிரி தாங்க பிபிஎஃப் ஓட்டுறேன். எங்கே இது ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படின்னா, ஃப்ரண்ட்லலாம் எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ்லாம் ஆக மாட்டேதுங்க. இங்கே உட்கார்றாங்க பாருங்க, பில்லியன் உட்கார்றாங்களா, அவங்க கால் வந்து இங்கே படுது. அவங்க பேண்ட்டு, இந்த மாதிரி பேண்ட்டில் ஏதாவது படுது அப்படின்னா மைனராக இருந்தால் பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கும். லைட்டாக இருக்கும், ஒரு பென்சிலில் கீச்சின மாதிரி இருக்கும். இந்த இங்கே பாருங்கள், இங்கே ஆயிருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, அதனால தான் நம்ம 18+ கேட்டோம். 18+ உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டா பேஜ் அவங்களோட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். 18+ தான் போயிட்டு ஃபுல் பிபிஎஃப் டேங்க்குக்கு மட்டும் பண்ணல. டேங்க்கு, இந்த பாடி இது ஒரு பாட்டு, இந்த பாட்டு ஃப்ரண்ட்டில், அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் வர இந்த இதுங்க எல்லாமே ஃபுல்லாக விண்ட்ஷீல்டுக்கு பண்ணல, மற்ற எல்லாத்துக்குமே பண்ணிடுவேன். அண்டு லைட்டுக்கும் பண்ணிடுவேங்க, லைட்லேயும் பிபிஎஃப் ஓட்டிடுவேன். ஸோ இதாங்க இன்றைக்கான டே விலாகாக இருக்கும். ஸோ பிபிஎஃப் காஸ்ட்டு எவ்வளோ வருது என்ன அப்படிங்கிறது நம்ம போகிற வழியில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு நம்ம ஒரு மேப்பை போட்டுக்கலாங்க. 24 கிலோமீட்டர் வருதுங்க, இருந்து ஒரு 24 கிலோமீட்டர் வருது. நம்ம வந்துட்டு போகலாம். போயிட்டு எவ்வளோ வருது, எத்தனை இயர் போகிறோன்னு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வண்டி எடுத்துடலாம். வியூ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, இருங்க அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, வியூ கரெக்டாக இருக்குது. ஓகே மக்களே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் நேரம் நில்லுங்க, ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. அப்போ தான் ஆயில் வந்து இன்ஜினுக்கு பாப்பப் ஆகும். சரி, ஓகே போகலாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணிட்டேன் இன்ஜினை. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, சிங்காநல்லூர் போயிட்டு சிங்காநல்லூர்லேருந்து அந்த ஏரியாவுக்கு போகணுங்க. அது முடி மழை வேற வருது. எதுக்கு தான் இந்த மழை தேவையில்லாத நேரத்தில் வருதுன்னே எனக்கு தெரியல. எல்லோரும் மழை வரணும்னு ஆசைப்படுவீங்க. எனக்கு மழை வந்தாலே நமக்கு ஒரு மழையில் ஒரு கண்டம், தண்ணியில் கண்டங்கிற மாதிரி மழையில் நமக்கு ஒரு கண்டங்க. எப்பயுமே புது வண்டியை ஒரு லெவலுக்கு மேலே முறுக்காதீங்க. ஒரு 60-70லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டியை வந்துட்டு இன்ஜினை பழக வைங்க. சும்மா முறுக்காமையே போகாதீங்க. அப்பப்போ ரிவ்யூ பண்ணுங்கள், அப்பப்போ ரிவ்யூ பண்ணாதீங்க. அதை ஒரு பேலன்ஸாக அதை பண்ணுங்கள். ஏன்னா புது வண்டியை வந்துட்டு மெதுவாக 40-30லேயே ஓட்டிகிட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதுலாம் நான் பாட்டில் விட்டுட்டு போகிறேன். எல்லோரும் ஸ்பீடு பிரேக்கில் நிற்பாங்க. நான் வந்துட்டு நிற்கவே மாட்டேங்க. நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். ஒன்றும் நான் காலையிலேருந்து சாப்பிடல, எந்திரிச்சதும் சரி இந்த பிபிஎஃப்பை பார்த்தேன், ஒட்டிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே பிபிஎஃப் ஓட்ட போயிட்டுருக்கோம். ஆனால் நேற்றுலேருந்து வண்டியை வந்து ஒரு 20-30 பேர் பார்த்தாங்க, கேட்டாங்க. ஒரு 6-7 பேர் என்கிட்ட நேர்லேயே கேட்டாங்க, வண்டி எவ்வளோ, என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் வண்டி வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு பார்க்குறாங்க, உருவம் பெருசாக இருக்குல்ல அதனால பார்ப்பாங்க. ஆனால் 2-3 பிள்ளைகளாக நேர்லேயே சொல்லிட்டு போயிட்டாங்க, வண்டி சூப்பராக இருக்குங்க அப்படின்ட்டு. வண்டி புது வண்டியாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. நமக்கு அப்படியே மாஸ்டர் விஜய் மாதிரி அந்த கண்ணை பார்த்தாக்கா அப்படிங்கிற அந்த சாங்லாம் மனசில் ஓடுது. அப்படி தான் ஓடும். வாலிப வயசு. யாராவது ஒருத்தங்க நம்ம எடுத்த வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நமக்கே வந்துட்டு ஒரு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி தாங்க. யாருமே ரோட்டை பார்த்துட்டே வரமாட்டேங்கிறாங்க. எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ ஓட்டுறாங்க. ஐயோ சாமி, அது நம்ம ஊர்லேயாவது பரவாயில்ல, கேரளாவில் அதுக்கு மேலே தலைகீழாக தான் போகிறாங்க. இவருங்க எப்படி வர்றாங்க. இப்போறா ஸ்பீடாக போங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. யாரும் இல்லாத இடத்துல போங்க. யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போங்க. இந்த கோயம்புத்தூர் டிராஃபிக்கை தாண்டி வர்றதுக்குள்ளங்க, அந்த கோப்ஸிலிருந்து இந்த கருமத்தம்பட்டி போகிற லைனில் வர்றக்குள்ளே இது முடி டிராஃபிக்குங்க. சாமி, இதுக்கு வேறு வழியே இல்லையே. இங்கே பாருங்கள், டிராஃபிக் தெரியுதா? இது கம்மி தான். அங்கிட்டு கொஞ்சம், இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் நான் எடுக்கலை. கடுப்பாகுது. அப்படியே டிராஃபிக்கை பார்த்தாலே அப்படியே எரியுது, எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி.
எப்படி இவ்வளோ டிராஃபிக்? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லைங்க. 5-6னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது எங்கே இருந்ததுன்னா இந்த உக்கடத்தில் இருந்தது. உக்கடம் அந்த பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ. அந்த டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி டிராஃபிக் அங்கே இருந்தது. ஆனால் கூகுள் இப்போல்லாம் கொஞ்சம் உழப்புதுங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வர்கலா போயிட்டு வந்தேன். வர்கலா கொச்சிலாம் போயிட்டு வந்தேன். அந்த ட்ரிப்லேயே எனக்கு பிடிச்சி மூணார் போய் கோயம்புத்தூருக்கு, வர்கலாவிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரூட்டை போட்டால் மூணார் போய் கோயம்புத்தூர் போ அப்படிங்குதுங்கண்ணே. எப்படி பார்த்துக்குங்க, எங்கே மூணார் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் எங்கே இருக்குது? அப்பா சாமி. அப்புறம் நான் ஒரு ரூட்டை பிடிச்சி ஒவ்வொருத்தவங்ககிட்ட கேட்டு ஹைவே எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து இந்த மாதிரி ரோடெல்லாம் அவங்க ஊரில் ஹைவேங்கிறாங்க கேரளாவில். எனக்கு அது ஒரு கொடூரமாக இருந்தது. நம்ம ஊரில் ஹைவேனா என்ன, இப்போ திருச்சி ஹைவே, சென்னை ஹைவே, கன்னியாகுமரி ஹைவேன்னு பெரிய ஹைவே காட்டுவோம். அவங்க ஹைவேனா இந்த மாதிரி இந்த மாதிரி ரோட்டுக்கு, அதாவது எப்படின்னா ஊர்களுக்கும் அப்புறம் ஒரு 4 வீட்டுக்கு நடுவில் போகிறதெல்லாம் ஹைவேங்கிறாங்க. இங்கிட்டு போங்க ப்ரோ, இந்த ஹைவேல போங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இது ஹைவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அவங்களோட பழக்கவழக்கம் அப்படி போல். எதுக்கு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துக்கலாங்க. வந்தாச்சு கடை பக்கம் வந்தாச்சு. இதுக்குள்ளையா என்னன்னு தெரியல எனக்கு. வேற இப்படி உள்ள வச்சிருக்கிறீங்களே ப்ரோ. வந்தாச்சுங்க. 18+. உள்ளே ஏற்றிடலாமா? என் ருக்மணியை இறக்கிடலாம். டக்குன்னு எப்பயுமே வண்டி ஆஃப் பண்ணாதீங்க. ரேடியேட்டர் எப்பயுமே ஓடும். வந்தாச்சு. அவருக்கு கால் பண்ணுவோம். உள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு வீடியோவாக நான் எடுக்கலை. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் பேசும்போது வீடியோவாக எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக எது நான் பண்ணணும் பேசணும்னு நினப்பேன். அதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேன். வீடியோவில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துருவேன். இதை பாருங்கள், மாடிஃபைட் பண்ண கார். நிறைய கார்ஸ் நிற்கிது உள்ள. ஓகே, இருக்கட்டும். அதாங்க, நான் வீடியோ வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும் வீடியோலாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் விலாக. உள்ளே வந்தாச்சு மக்களே. வந்து நம்ம வண்டியை வந்துட்டு உள்ளே ஷோரூம் உள்ளே கொண்டு போயிருக்காங்க ரூமுக்குள்ளே. அண்டு என்னென்ன பார்ட்ஸு என்னென்னட்டு அவர்கிட்ட நல்லா தெளிவாக சொல்லிவிட்டேன். அண்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் போயிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. பெயிண்ட் வாசனை வேறு நம்ம தொண்டையில் இறங்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே நிறையா பைக் நின்றுட்டுருக்கு. பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா, 18+ தான் இருக்கும். அண்டு ஏன் இங்கே வந்தோன்னா இவங்களோட ஒர்க்கு ப்ராப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. அண்டு வெளியவும் நிறையா வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உள்ளேயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், உள்ளேயும் வந்துட்டு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. அண்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எந்த ஒரு பார்ட்ஸ் இருந்தாலும் சரிங்க வண்டியில், இந்த சைடு பம்பராக இருக்கட்டும், டிஸ்காக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வண்டியில் இருந்தால் தாங்க மதிப்பு. அதை விட்டு நம்ம கீழே போட்டோம்னா வைங்களேன். இங்கே பாருங்கள், R15 V3 V4ன்னு நினைக்கிறேன். V4ஓட பார்ட்ஸில் பாருங்கள், கீழே இருக்கா? கீழே இருந்தால் வண்டியில் இருந்து ஒரு ப்ராட்ஸை கழட்டி கீழே போட்டாலே அதுக்கு மதிப்பே இல்லைங்க. வண்டியில் இருந்தால் தான் அதோட அழகு, அதோட மதிப்பு எல்லாமே. சொல்ல வர கருத்து என்னென்னா, எதுவாக இருந்தாலும் வண்டியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கு. கீழே போட்டோம், கீழே வச்சிட்டோம் அப்படின்னாலே அது அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்க, நான் இந்த விலாகை இது கூட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கோசரம் தான் லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணிடலான்ட்டு தான் நான் வீடியோவே ஆன் பண்ணேன். நான் என்னவாக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு வேறு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் அந்த வீடியோ வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதோட முடிச்சுக்கிறதுனாலும் முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.